குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அனானமஸ் ஃபங்க்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற டாபிக்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். ரைட்டுக்குண்ணா. ஸோ அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் வைக்காமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேம் இல்லாமல் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை, அதாவது நேம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். In Python, so anonymous function is a function that is defined without a name, right? ஸோ இப்போ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த கீவேர்டை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவாங்க. பட் அனானமஸ் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லேம்டா அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவாங்க, ரைட்டாக்குன்னு. ஸோ அதனால தான் நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷனோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து சின்ன ரைட்டாக ரொம்ப சின்ன ப்ரோக்ராமு அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லேம்டா ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ஃபார் கிரியேட்டிங் ஸ்மால் அண்டு ஒன் டைம் அனானமஸ் ஃபங்க்ஷன், ரைட்டாக. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது அல்லது அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கால் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த லேம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்க்கண்ணே. ரைட்டாக்கண்ணா. அடுத்தது பார்த்திங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபில்டர் மேப் அண்டு ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இந்த 3 காம்பினேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து லேம்டா ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ரைட்டாக்கண்ணா. ஸோ இந்த 3 ஃபில்டர், மேப் அண்ட் ரெடியூஸ் இந்த 3மே நமக்கு புக்கில் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் காலேஜில் ஹையர் ஸ்டடீஸில் வந்து டீப்பாக படிக்கிறப்ப இது 3 பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ லேம்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுக்க முடியும். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒன் வேல்யூ இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனை தான் உனக்கு அவுட்புட்டாக சென்ட் பண்ணோம், ரைட்டாக்குன்னு. ஸோ இங்கே ஆர்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லேம்டா ஃபங்க்ஷன், ரைட்டா. ஸோ லேம்டான்னு தான் நமக்கு கொடுப்போமா. லேம்டா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால் பண்ணுறப்ப என்ன பார்க்குறோம், ஸோ நிறைய வேல்யூஸை நம்ம வச்சு கால் பண்ணுறோம், ரைட்டா. ஸோ லேம்டா இங்கே நிறைய வேல்யூஸ் நம்ம வச்சு பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கால் பண்ண முடியும், ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 5, 6, 7, 8, 9 ஸோ எத்தனை வேல்யூஸ் வேணாலும் வச்சு நம்ம இந்த லேம்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷனாக இருக்கும், ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. A+B, A-B இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்னா உனக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் டேக் any number of arguments and must return only one value in the form of expression, right? So lambda function can access only global variables and variables in its parameter list, right? Lambda function எந்த வேல்யூ மட்டும் எந்த வேரியபிளை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வேரியபிள்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணும், ரைட்டாக்குண்ணா. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. நம்ம தேர்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். என்னென்ன ஸ்கோப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்கோப்பு, பில்டின் ஸ்கோப்பு, என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு பார்த்துருந்துருப்பீங்க, ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் ஆஃப் அனானமஸ் ஃபங்க்ஷன், ரைட்டாக்குன்னா சின்டெக்ஸ் ஆஃப் அனானமஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள். சின்டெக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ லேம்டா ஃபங்க்ஷனோட நேம் எதுவுமே கொடுக்கல. ஸோ லேம்டான்னு கொடுத்தாவே அது என்ன ஆகிடுது, ஃபங்க்ஷன் ஆகிடுது, ரைட்டாக்குண்ணா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். ஸோ எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நம்ம கொடுக்கலாம், ரைட்டாக. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டாக்கு. நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நடுவில் ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் நடுவில் வந்து ஒரு கோலன் வரணும், ரைட்டாக்கு. நீங்கள் பாருங்கள். சம் இஸ் ஈக்குவல் டு ஸோ லேம்டா ARG1 ARG2. ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னது ARG1 ப்ளஸ் ARG2. இங்கே பாருங்கள். ஸோ சம் ஆஃப் 30, 40 அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ அதாவது இந்த இதுக்கு ஸோ அப்போ நான் வந்து இந்த 30, 40 எதுக்கு போகும், ARG1க்கு 30 போகும், ARG2க்கு வந்து 40 போகும். ஸோ இது ரெண்டு ஆடாக எதில் போய் ஸ்டோர் ஆகும், சம்மில் ஸ்டோர் ஆகும். அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த சம் இஸ் 70. அடுத்தது பார்த்திங்கன்னா -30, 40. அப்போ என்ன கிடைக்கும், இந்த சம் இஸ் 10, ரைட்டாக்குண்ணா. பாருங்கள். The above lambda function that adds argument 1 with argument 2 and stores the result in the variable sum. The displayed
the result is displayed using a print statement, right ஆகண்ணா. ஸோ அந்த நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ரெண்டு வேல்யூ ஆட் ஆகி ஸோ அந்த ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சம்முன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம், ரைட் ஆகண்ணா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அவுட்புட்டை நம்ம அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே x + y + z அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை பிரிண்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் அவுட்புட்டை கொண்டு போய்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் x + y + z இப்படி நான் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இதை வந்து வெளியில் கொண்டு போயிடலாம், அவுட்புட்டை வந்து என்னால் வெளியில் கொண்டு போக முடியும். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அட் லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ரைட்டாகண்ணா. ஸோ பாருங்கள், the return statement causes your function to exit and returns a value to its caller, ரைட்டாகண்ணா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணுறாங்களோ அந்த 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 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதை வந்து யார்கிட்ட கொடுக்கும், அந்த காலர்கிட்டே திருப்பி கொடுக்கும், ரைட்டா. ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்புட்டை வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை ஏதாவது வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்டாகண்ணா. ஸோ த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு when a function is ready to return a value its caller. So only one return statement is executed at runtime even though the function contains multiple return statements, right ஆகண்ணா. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷனில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற டைமில் நம்ம எதை யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம், ரைட்டாகண்ணா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனில் வந்து எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், பட் அட் அ டைமில் ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்டாகண்ணா. இங்கே பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டில் இன்னும் கிளியராக கொடுத்துருக்காங்க. எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் allowed in the function definition but only one of them is executed at a run time. ஸோ நீ எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் எக்ஸிக்யூட் ஆகிறது ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், பட் எக்ஸிக்யூட் ஆகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட், ரைட்டாகண்ணா. ஸோ ரிட்டர்ன் a + b ஒரே இதிலே கொடுக்கலாம், கமா a - b கமா a * b. இந்த மாதிரி நம்ம நிறைய ஒரே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ரைட்டுக்கண்ணா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ரிட்டர்னில் வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம வெறும் ரிட்டர்ன் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம், நன் அப்படின்ற ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், தி ஸ்டேட்மெண்ட் contain an expression which gets evaluated and the value is returned. If there is no expression in the statement or the return statement itself is not present inside a function, the function will return the none object, ரைட்டா. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த எக்ஸ்பிரஷனுமே நம்ம கொடுக்காதப்போ எது எக்ஸிக்யூட் ஆகும், என்ன உனக்கு அவுட்புட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நன் அப்படின்ற ஆப்ஜெக்ட் தான் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், யூசர் ஆப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேமு டெஃப்ன்றது கீவேர்டு, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x is equal to input enter the number அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம், ரைட்டாகண்ணா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டு என்ட்ரு த நம்பர், ரைட்டாகண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், யூசர் ஆப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இன்புட்டாக என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் நம்பர் அப்படின்னு கேட்குது. அப்புறம் நான் வந்து 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20னா ஸோ அது உடனே இங்கே போகும், இங்கே எண்ணில் போய் ஸ்டோர் ஆகும். n > 0 பார்க்கும். greater than 0 வந்துச்சுன்னா ரிட்டர்ன் n. ஸோ என்னோட வேல்யூ என்னது 20 ரிட்டர்ன் பண்ணிவிடும். அப்போ அவ்வளோதான் 20, அதுதான் அவுட்புட். ஈடாக்குன்னா இதே -20 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் கொடுக்குற வேல்யூ -20 இருந்துச்சு அப்படின்னா ஸோ
n greater than or equal to 0 செக் பண்ணுது. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு -20. அப்போ ஃபால்ஸா? ஸோ ஃபால்ஸுன்றப்போ எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். -20 இருக்கிறப்ப உனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ்ன்றப்போ இங்கே வரும் ரிட்டர்ன் -n. ஸோ மைனஸில் எண்ணில் என்ன வேல்யூ இருக்குது 20. ஸோ ஏற்கனவே எண்ணில் வந்து -20 இருக்குது. ஏடாக்கணும். ஸோ -20 இருக்கப்போ -20 இன்ட்டு மைனஸ் உனக்கு எவ்வளோ ஆகிடும் +20 ஆகிடும். ரைட்டா? நீ -20 கொடுத்தீங்கனாலும் உனக்கு +20 தான் கிடைக்கும். ரைட்டாக்கணும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25 கொடுத்துருக்கப்போ 25 -25 கொடுத்துருக்கப்ப 25 தான் உனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ரைட்டாக்கண்ணே? ரைட்டுண்ணா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா scope of variables. Right, scope of variables refers to the part of the program where it is accessible. ஸ்கோப் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் வேரியபிள். ஸோ எந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கோப். ரைட்டாக்கண்ணா? ஸோ இது வேரியபிளுக்கு மட்டும் பொருந்தாது, ஃபங்க்ஷனும். ரைட்டா? ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். We can say that the scope holds the current set of variables and their values. We will study two types of scopes. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்கோப். ரைட்டாக்கண்ணா? ஸோ ஒரு வேரியபிள் நம்ம ப்ரோக்ராமில் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த இடத்துல எல்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான், எந்த இடத்துல எல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது இந்த ஸ்கோப்ஸ். ரைட்டாக்கண்ணா? ஸோ இதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப், இன்னொன்று வந்து குளோபல் ஸ்கோப். ரைட்டாக்கண்ணா? ஸோ லோக்கல் வேரியபிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரைட்டாக்கண்ணா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்கோப். பட் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா C++ல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த வேரியபிள் கெட்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப். பட் இங்கே பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும்னா லோக்கல் ஸ்கோப். அதே ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும்? குளோபல் ஸ்கோப் இருக்கும். ரைட்டாக்கண்ணா? ஸோ ரூல்ஸ் பாருங்கள். A variable with local scope can accessed only within the function block that is created in. ஏடா? ஸோ ஒரு வேரியபிள் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? லோக்கல் ஸ்கோப் இருக்கும். ஸோ லோக்கல் ஸ்கோப் இருக்கப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிளை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டா? ஸோ when a variable is created inside the function block, the variable becomes local to it. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும்? லோக்கல் ஸ்கோப் இருக்கும். லோக்கல் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. லோக்கல் வேரியபிள் ஒன்லி எக்ஸிஸ்ட் while the function is executing. ரைட்டாக்கண்ணா? ஸோ எக்ஸிக்யூட் ஆகிறப்ப மட்டும் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிறப்ப கண்டிப்பாக ஃபங்க்ஷன் லோக்கல் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ரைட். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ், இது ஃபார்மேட் இல்லை, ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது நம்ம ஃபங்க்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் சம்மு இந்த A, B அப்படின்னு 2 கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? லோக்கல் ஸ்கோப் தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ரைட்டாக்கண்ணா? ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இது டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ டெஃப் லோக்கல் y is equal to 0 print y. ஸோ லோக்கல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது? அது 0. print y is equal to 0 print yன்றப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0ன்னு print ஆகுது. அடுத்ததுக்குன்னு டெஃப் லோக்கல் y is equal to லோக்கல் ஃபங்க்ஷனை print y. ஸோ print y வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வெளியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ y வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சஸ் பண்ணுறது எங்கே ஆக்சஸ் பண்ணுறாங்க? வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்படி நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ உனக்கு என்ன வரும் அப்படின்னா நேம் எரர் வரும். என்ன எரர்னு வந்திருக்கு பாருங்கள். நேம் எரர் அண்ட் நேம் y is not defined. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டாக்கணும்? ஸோ டெஃப் லோக்கல். ஸோ y is equal to லோக்கல். இந்த இடத்துல ஒய்யை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருது. ரைட்டாக்கணும்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இது கால் பண்ணுறதுக்கு வெளியில் வந்து print yன்னு இந்த y கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இந்த பாக்ஸுக்கு வெளியில் வந்து நம்மளால் ஒய்யை என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு நேம் எரர் வருது. ரைட்டுக்குண்ணா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படின்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறது, ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணுறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளோபல் ஸ்கோப் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரைட்டாக்கண்ணா? வேரியபிள் வித் global scope can be used anywhere in the program. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்கும்? குளோபல் ஸ்கோப் இருக்கும். ஸோ அந்த குளோபல் ஸ்கோப்பை நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே லோக்கல் ஸ்கோப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.
பட் இது வந்து அப்படி கிடையாது. இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் எ வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் பிளாக். ரைட்டாக. ஸோ எங்கே குளோபல் வேரியபிள் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரூல்ஸ் பாருங்கள். The basic rules for global variable in Python are, so when we define variable outside a function, it's global by default. ஒரு வேரியபிளை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக it gets a global scope, right? So you don't have to use a global keyword, right? இங்கே வந்து நீ global keyword அப்படின்ற global keyword வந்து நீ யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்? we use a global keyword to read or write a global variables inside a ஃபங்க்ஷன், ரைட்டாக. ஸோ நான் எப்போ குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த குளோபல் வேரியபிளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நான் அந்த டைமில் குளோபல் அப்படின்னு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணோம், ரைட்டாக. ரைட். குளோபல் வேரியபிள் யூஸ் ஆஃப் குளோபல் வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட், ரைட்டாக. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் குளோபல் அப்படின்ற கீவேர்டை நீ யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி யூஸ் பண்ணாலும் அதுக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க, ரைட்டுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். c = 1, அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன வேரியபிள்? குளோபல் வேரியபிள், ரைட்டாக. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே அது யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட்டு c அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ரைட்டாக. ஸோ இந்த ஆட் ஆஃப்ன்றது இந்த இடத்துக்கு வரணும், ரைட். உனக்கு என்ன அவுட்புட் வரும்? 1, அவ்வளோதான். ஸோ இதுவும் அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ ஆடுன்றது இங்கே வரணும், அதே எக்ஸாம்பிள் தான் 2 தடவை கொடுத்துருக்காங்க. ரைட்டுக்கான இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். c = 1, ஸோ இது குளோபல் வேரியபிள். def add c = c+2 இன்க்ரிமெண்ட் c by 2. ஸோ சியோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. print c ஆட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டாக. கால் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. நல்லா பாரு, சின்றது குளோபல் வேரியபிள். ஸோ அதோட வேல்யூ எங்கேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க? லோக்கலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அன்பவுண்ட் லோக்கல் எரர். லோக்கல் வேரியபிள் c ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட், ரைட்டாக. ஸோ என்ன பண்ண முடியாது? ஒரு குளோபல் வேரியபிளை லோக்கலாக நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாடிஃபை பண்ண முடியாது. பாருங்கள். without using the global keyword we cannot modify the global variable inside the function, but we can only access the global variable, ரைட்டா. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துட்டு நம்மளால் குளோபல் வேரியபிளை மாடிஃபை பண்ண முடியாது. வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டாக. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். x = 0 குளோபல் வேரியபிள் ஆட் குளோபல் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ x = x+5. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரணும்? இங்கே இன்க்ரிமெண்ட் பை 5, இங்கே 2 கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாற்றிக்கோ. இன்க்ரிமெண்ட் பை 5, ரைட்டா. ஸோ இன்சைட் ஆட் ஃபங்க்ஷன் x is x5, ரைட்டாக. ஏன்னா நான் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது. x = x+5 அப்படின்றப்ப 0 + 5 உனக்கு என்ன ஆயிடுது? 5 ஆயிடுது, சரியா? ரைட். இப்போ இன்சைட் ஆட் ஃபங்க்ஷன் x வேல்யூ இஸ் x, ஸோ 5 வந்துடும். இப்போ ஆட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோமா? ஸோ கால் பண்ணுறப்ப கண்ட்ரோல் இங்கே போகுமா? எக்ஸோட வேல்யூ 0, x = 0 + 5 5. அப்போ உனக்கு அவுட்புட் ஃபஸ்ட் லைனில் என்ன வரும்? இன்சைட் ஆட் ஃபங்க்ஷன் x வேல்யூ இஸ் 5 அப்படின்னு வந்துருச்சா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க இன் மெயின் x வேல்யூ இஸ் எக்ஸோட வேல்யூ 5. ஸோ இன் மெயின் x வேல்யூ இஸ் 5. In the above program, x is defined as a global variable. Inside the add function, global keyword is used for x. We increment the value by 5. We can see the change on the global variable x outside the function, right? So நான் global variable யூஸ் பண்ணி நான் ஒரு global variableோட வேல்யூ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? குளோபல் அப்படின்ற கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணி ஆகணும், ரைட்டா. ஸோ யூஸ் பண்ணுறப்ப நான் லோக்கலாக வேல்யூவை சேஞ்ச் பண்ணாலும் பட் அது என்னவா மாறிடும்? குளோபலாகவும் அது சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் எக்ஸோட வேல்யூ 0 இருந்தது, ரைட்டாக்கான. ஸோ லோக்கலாக அதை வந்து நான் குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூவை 5 நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப குளோபலாகவும் அது என்னென்னு மாறிடுச்சு? 5ன்னு மாறிடுச்சு. ரைட்டுக்கான இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். 7.8.3 இருக்கிற ப்ரோக்ராம் பாருங்கள். ரைட். x = 8. x = 8. ஸோ எக்ஸ்ன்றது குளோபல் வேரியபிள், டிஃபைன் லோக்கல் குளோபல் எக்ஸு. ஸோ y = லோக்கல், x = x*2. ரைட்டாக்கண்ணா. ஸோ ஒயில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறாங்க? ஒய் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறாங்க. x = x*2. பிரிண்ட் x y. அப்போ உனக்கு என்ன அவுட்புட் வரும்? x = x*2. அப்போ 8*2 வருமா? அப்போ உனக்கு வந்து என்ன வரும்? இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணுறப்ப 16 வரும்.
ரைட்டாக்கண்ணா எக்ஸ் ஏன்னா எக்ஸ் ஸ்டார் 2 அப்போ அப்படின்றப்போ உனக்கு 16 வரும் 8 வந்து 18 to 16 ஒய்க்கு வந்து என்ன வரும் லோக்கல் அப்படின்ற அவுட்புட் வரும் ரைட்டாக்கண்ணா அதாவது லோக்கல் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளே லோக்கல் வேரியபிளும் வர மாதிரி குளோபலும் வர மாதிரி நமக்கு ப்ரோக்ராம் போட்டிருந்துருக்காங்க ரைட்டாக்கண்ணா ஸோ ஒய் எக்ஸை கால் பண்ண எக்ஸ் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறப்ப எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது ஒய்ன்னு கொடுக்குறப்ப ஒய்யோட வேல்யூ லோக்கல் வந்து உனக்கு என்ன ஆகுது பிரிண்ட் ஆகுது ரைட்டாக்கண்ணா ரைட் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் x is equal to 5 ஸோ இது வந்து குளோபல் வேரியபிள் x is equal to 5 அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் வேரியபிள் x is equal to 10 இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள் பிரிண்ட்டு எக்ஸு ரைட்டாக்கண்ணே ஸோ அப்போ எக்ஸுன்றப்போ உனக்கு எது பிரிண்ட் ஆகும் லோக்கல் வேரியபிள் தான் பிரிண்ட் ஆகும் ஏன்னா வந்து நான் என்ன கொடுக்கல குளோபல் அப்படின்ற கீவேர்டை வந்து நான் இந்த இடத்துல குளோபல் எக்ஸ்ன்னு இந்த இடத்துல குளோபல் டாட் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகிருந்தது குளோபல் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா குளோபல் வேரியபிளோட வேல்யூ 5 எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் ரைட்டாக்கண்ணா ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் லோக்கல் எக்ஸ் அப்போ லோக்கல் எக்ஸ்ன்றப்போ இதுதான் லோக்கலோட இது வந்து லோக்கல் இந்த எக்ஸ் வந்து லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது இந்த எக்ஸ் வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது ரைட்டா ஸோ லோக்கல் எக்ஸ் வரப்போ உனக்கு வந்து என்ன வரும் 10 வரும் இந்த இடத்துல குளோபலாக வரப்போ இதோட வேல்யூ 5 ரைட்டாக்கண்ணா ஸோ குளோபல் எக்ஸ் 10 குளோபல் எக்ஸ் 5 பார்த்துக்கண்ணா ஸோ லோக்கல் எக்ஸ் இஸ் கால்டு லோக்கல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் குளோபல் எக்ஸ் 5 இஸ் கால்டு குளோபல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ரைட்டாக்கண்ணா ஸோ இதெல்லாம் அப்படியே படித்து பார்த்துங்க வி யூஸ்டு சேம் நேம் எக்ஸ் ஃபார் போத் குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் ஒரே நேமை தான் நம்ம என்ன பண்ணோம் ஒரு குளோபல் ஸ்கோப்புக்கு யூஸ் பண்ணோம் அதாவது எக்ஸ் அப்படின்ற வேலையை குளோபல் ஸ்கோப்புக்காகவும் யூஸ் பண்ணோம் நம்ம லோக்கல் ஸ்கோப்புக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் வி கெட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வென் வி பிரிண்ட் த சேம் வேரியபிள் பிகாஸ் வேரியபிள் இஸ் ரைட்டா ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப ஒரே எக்ஸை பிரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ கிடைக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அதுக்கான குளோபலாக நம்ம டிக்ளேர் பண்ணுறப்ப அதுக்கான வேல்யூ நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா 5 கொடுத்தோம் லோக்கலாக டிக்ளேர் பண்ணுறப்ப அதுக்கு வேல்யூ வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்னா 10 கொடுத்தோம் ஸோ அப்போ வந்து டிஸ்பிளே ஆகிறப்ப அவுட்புட்டு லோக்கல் ஸ்கோப்புக்கு உனக்கு 10 டிஸ்பிளே ஆச்சு குளோபல் ஸ்கோப்புக்கு உனக்கு 5 டிஸ்பிளே ஆயிருக்கு ரைட்டாக்கண்ணா ரைட்டுக்கண்ணா ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் 1 மார்க்கில் வந்து ஏகப்பட்ட டைம் கேட்பாங்க ஸோ பப்ளிக்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிளர் காலம்லேருந்து தான் உனக்கு ஒரு கொஷின் வந்திருந்தது 1 மார்க் கொஷின் வந்திருந்தது பாருங்கள் ஏபிஎஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிற என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரோக்ராம்லேயே இன்பில்ட்டாக பைதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்பில்ட்டாக இருக்குது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரைட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா அப்சல்யூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் ரைட்டாக்கண்ணா அதாவது அப்சல்யூட் வேல்யூ அப்படின்றது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஃப்ளோட்டிங் பாயிண்டில் அப்படியே டிஸ்பிளே பண்ணும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிடும் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ்க்கு மாற்றி உனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுங்க பாருங்கள் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸோட வேல்யூ 20 ரைட்டா இங்கே பாருங்கள் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் ஏபிஎஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் 20 அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுச்சு y is equal to minus 23.2 ஸோ மைனஸை தூக்கிட்டு உனக்கு என்ன பண்ணிடுச்சு 23.2ன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு ரைட்டாக்கண்ணா ரிட்டர்ன்ஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ நம்பர் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதோட அப்சல்யூட் வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணும் அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அப்சல்யூட் வேல்யூ அதாவது அப்படியே நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி உனக்கு டிஸ்பிளே பண்ணும் ரைட்டுக்கண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஆர்டி அடுத்தது என்னது ஓஆர்டி ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸோ நம்ம எந்த கேரக்டர் கொடுக்குறோமோ அதோட ஆஸ்கி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம எந்த கேரக்டர் கொடுக்குறோமோ அதோட ஆஸ்கி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் இங்கே பாருங்கள் C is equal to A, D is equal to capital A, C is equal to out of C ரைட்டாக்கண்ணா ஸ்மால் ஏக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 97 சொல்லியிருந்தோம் ரைட்டா பிக்கு வந்து 98 ரைட்டா சிக்கு வந்து 99 ரைட்டாக்கண்ணா சியில் என்ன வேல்யூ இருக்குது ஏ இருக்கா ஸோ ஏக்கான வேல்யூ என்னது ஆட் ஆஃப் சி அப்போ 97 சியோட வேல்யூ கிடையாது சிக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது ஏ அப்போ ஆட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்கிறப்ப ஏவோட வேல்யூ தான் உனக்கு என்ன பண்ணும் டிஸ்பிளே பண்ணும் அடுத்தது கேபிட்டல் ஏக்கு என்ன வேல்யூ 65 ரைட்டாகண்ணா ஸோ ஆட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதோட ஆஸ்கி கோடை வந்து டிஸ்பிளே பண்ணும் நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதோட ஆஸ்கி கோடை வந்து டிஸ்பிளே பண்ணும் ரைட்டாகண்ணா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்ஆர் இது வந்து இதுக்கு ஓஆர்டி ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் ரைட்டாக்கண்ணா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் ரைட்டா எந்த ஃபங்க்ஷன் வந்து இதோட ரிவர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஆடோட ரிவர்ஸ் அல்லது எந்த ஃபங்க்ஷன் வந்து சிஹெச்ஆரோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரைட்டா அப்படி கேட்குறப்ப உனக்கு அதாவது நான் இப்போ 65ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 65க்கு என்ன வேல்யூ கேபிட்டல் ஏவா ஸோ அதை உனக்கு ரிட்டர்ன் பண்ணும் கேரக்டர் ஆஃப் சி அடுத்த கேரக்டர் ஆஃப் டி வந்து 43 ஸோ 43யோட ஆஸ்கி கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ரைட்டாக்கண்ணா
ஸோ நல்லா பார்த்துங்க, ஆட் அப்படின்றது நம்ம எந்த கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், ரைட்டா. அதுவே சிஹெச்ஆர் அப்படின்றது, சிஹெச்ஆர்ன்றது நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ ஸோ அந்த நம்பரோட ஆஸ்கி கேரக்டரை வந்து பிரிண்ட் பண்ணும், ரைட்டாக்கண்ணு. ஆட் அப்படின்றது கொடுக்குற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ, ரைட்டா. ஸோ நம்ம சிஹெச்ஆர்ன்றது நம்ம கொடுக்குற நம்பரோட ஆஸ்கி கேரக்டரை வந்து பிரிண்ட் பண்ணும், ரைட்டாக்கண்ணு. அடுத்தது பார்த்திங்கன்னா பைனரி, பிஐஎன். ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோட என்ன டெசிமல் வேல்யூ கொடுக்குறோமோ அதோட பைனரி வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், ரைட்டாக்கண்ணு. ஸோ 15 நம்ம கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் அ பைனரி ஸ்ட்ரிங் ப்ரிஃபிக்ஸ்டு வித் ஓபி, ரைட்டாக்கண்ணு. ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோட பைனரி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் வித் ஓபி அப்படின்ற வேல்யூவை, ஓபி அப்படின்ற கேரக்டரை ப்ரிஃபிக்ஸாக வச்சு கொடுக்கும், ரைட்டாக்கண்ணு. ஸோ 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15ஓட ஆஸ்கி வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 41 வரும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு, ரைட்டா. அதாவது 15 அப்படியே பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு 4 1 தானே கிடைக்கும். அப்போ 4 1, அதுக்கு முன்னாடி என்ன வந்துடணும், 0B, ரைட்டாக்கண்ணு. இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 101. ஸோ அதுக்கான பைனரி வேல்யூ வந்து 1100 101, அதுக்கு முன்னாடி 0B, ரைட்டாக்கண்ணு. ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த பைனரி ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம எந்த ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணலாம், ஃபார்மேட் ஃபங்க்ஷனையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ரைட்டாக்கண்ணு. பைனரி ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எந்த ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபார்மேட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ரைட்டாக்கண்ணு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனு. அடுத்தது டைப் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ டைப் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது எந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரைட்டாக்கண்ணு. ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ எந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. இங்கே பாருங்கள், ஸோ 15.2 கொடுத்துருக்காங்க. ஸோ 15.2ன்றப்போ அது என்னது, 15.2 அப்படின்றப்போ ஃப்ளோட்டு, ஏனா ஸ்ட்ரிங்கு, டிஆர் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா பூலியன் வேல்யூஸ், ரைட்டாக்கண்ணு. இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் எக்ஸு, டைப் ஆஃப் ஒய், டைப் ஆஃப் எஸ், ரைட்டா. டைப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃப்ளோட்டு, டைப் ஆஃப் ஒய் வந்து எஸ்டிஆர், டைப் ஆஃப் எஸ் வந்து பூலியன், ரைட்டாக்கண்ணு. இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட் பேராமீட்டருக்கு மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ரைட்டாக்கண்ணு. நான் ஒரே இதில் வந்து இன்டீஜர்னால் இன்டீஜர் கண்டுபிடிச்சி கொடுக்கும், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டை கொடுக்கும். அட் டைமில் நான் 2 இன்டீஜர் 2 ஃப்ளோட்டு அல்லது ஒரு இன்டீஜர் 2 ஃப்ளோட்டு அப்படின்லாம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டைப் ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ரைட்டாக்கண்ணு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடி ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்டாக்கண்ணு. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம எக்ஸ் ஒய்யை நம்ம ஸ்டோர் பண்ணுறப்பையும் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அட்ரஸ் வந்து அசைன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த அட்ரஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, return the ID function return the identity of an object, that is the address of the object in memory, ரைட்டா. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட மெமரியில் அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் என்னவோ அதை உனக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நோட்டில் பாருங்கள், the address of x and y may differ in your system, ரைட்டாகண்ணா. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், டிஃபராக இருக்கும். அந்த கரண்ட்டில் அந்த எக்ஸுக்கான அட்ரஸ் என்ன, ஒய்க்கான அட்ரஸ் அப்படின்னு என்ன, அது மட்டும்தான் சொல்லுங்கள் பாருங்கள், எக்ஸ் ஒய். ஸோ ஐடி ஆஃப் எக்ஸ், ஐடி ஆஃப் ஒய், அதோட அட்ரஸ் வந்து உனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு, ரைட்டுக்கண்ணா. ஸோ மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த லிஸ்ட்டுன்னு இருக்குதுன்னு, லிஸ்ட்டு டியூப்பில் டிக்ஷனரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த லெசனில் பார்ப்போம் அப்படின்னா 9th லெசனில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மை லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 21 76 98 23. இதில் மினிமம் வேல்யூ எது, 21. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும் பாருங்கள், மினிமம் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ இதில் மினிமம் எது, 21. அது மேக்ஸ்னா வச்சுக்கோ, மேக்ஸிமம் எவ்வளோ, 98, அதை உனக்கு பிரிண்ட் பண்ணும், மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட், ரைட்டாக்கண்ணே. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினு. 2 மார்க் 3 மார்க், ரைட்டாக 2 ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதை வந்து 2 மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம், அல்லது 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு 3 மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். 5 மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 5 ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 5 மார்க்கில் கேட்கலாம். ரெண்டுக்குன்னு இதுக்கு வந்து பெரிய ப்ரோக்ராம் எழுதணுன்ற அவசியமும் கிடையாது, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எழுதுனாவே நமக்கு அப்படியே மார்க் கொடுத்துருவாங்க, ரைட்டுக்கண்ணா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஃபங்க்ஷன், ரைட்டாக்கண்ணா. ஸோ சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ என் லிஸ்ட்டோட நேம் வந்து மை லிஸ்ட்டு, அதில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது, சம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணும், இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க, 21 + 76 + 98 + 23 அப்படின்னு சொல்லி உனக்கு டிஸ்பிளே பண்ணி 218 அப்படின்ற அவுட்புட்டை உனக்கு கொடுக்குது.
ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ரைட் ஆகணும். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம இந்த வேல்யூ அவுட்புட் வந்து நமக்கு மாறி வரும். ரைட் ஆகணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்க மொத்தம் நம்ம 3 ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பைனரி ஃபார்மேட்டு, ஆக்டல் ஃபார்மேட்டு, இன்னொன்று ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம 3 ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாரு, x = 14 கொடுத்துருக்காங்க, y = 25, x = 14, y = 25. print x value in binary format of x, b. ஸோ பின்னு போட்டோம் அப்படின்னா அது பைனரி ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ரைட்டாகண்ணே. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 14, ஸோ 14க்கு 1110, ஸோ அதை உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. y in ஆக்டல். ரைட்டாகண்ணே. ஸோ YO ரைட்டாக என்ன ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணுறோம், ஆக்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறோம் 31. ரைட்டாகண்ணே. அடுத்தது பாருங்கள், y வேல்யூ இன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர் ஃபார்மேட் ஆஃப் y, அதாவது ஒய்யோட வேல்யூ நம்ம எதுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு மாற்றணும். ரைட்டாகண்ணே. y, fன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒய்யோட வேல்யூவை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு மாற்றிடுது. 25 ஒய்யோட வேல்யூ 25, அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு மாற்றுறப்போ உனக்கு 6 zeros உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ரைட்டாகண்ணே. ஸோ இதுக்கு பாருங்கள் முக்கியமானது அந்த எத்தனை ஜீரோ சொன்னேன், 6 zeros சொன்னோன்னா இங்கே பாருங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோட்டேஷன் டிஸ்பிளேஸ் த நம்பர் ஆஸ் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர். த டிஃபால்ட் ப்ரெசிஷன் இஸ் 6. ப்ரெசிஷன் அப்படின்றது டாட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் அப்படின்றது தான் என்னது ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை ஜீரோஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க, 6 zeros வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டாகண்ணே. ஸோ இந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது வந்து எதுக்கு bin அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோமா, அதுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட்டையும் நம்ம மேலே என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட்டாகண்ணே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பைனரி ஃபார்மேட்டு, ஆக்டல் ஃபார்மேட்டு, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோட்டேஷன். ரைட்டாகண்ணே. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோட்டேஷனுக்கு டிஃபால்ட் ப்ரெசிஷன் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 6, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 6 zeros வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டாகண்ணே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டு. ரைட்டாகண்ணே. சொன்னால் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அதை வந்து அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு கொடுக்கும். ரைட்டாகண்ணே. ஸோ இப்போ 17.9 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ரவுண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப 17.9 கொடுக்குறப்ப எனக்கு 18. இங்கே பாருங்கள் 18. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22.2, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், 22 கிடைக்கும். ரைட்டா. அடுத்தது -18.3, அப்போ என்ன கிடைக்கும், -18 கிடைக்கும். அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்படியே கொடுத்துரும் உனக்கு. ரைட்டாக்குண்ணே. ஸோ நம்ம 5க்கு அப்புறம் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த நம்பருக்கு போய்க்கும். 5க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 17.5 இருந்துச்சுன்னா நம்ம 17 போட்டுப்போம். 17.6 இருந்ததுன்னா நம்ம 18 போட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி உனக்கு என்ன பண்ணுவோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். ரைட்டுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட். இங்கே பாருங்கள், பிரிண்ட்டு ரவுண்டு n1, ரவுண்டு n1, 0ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன வந்திருக்கு, n1ஓட வேல்யூ 17.89. அப்போ வந்து ஒரே அந்த 89 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ என்ன வரணும், 18.0. அடுத்தது பாருங்கள், n1, 1. ரைட்டா. n1ன்ற வேல்யூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் வரணும். அப்படின்றப்ப 17.89 நம்ம என்ன எழுதலாம், 9 எழுதிக்கலாமா, 17.9. அடுத்தது 2. ஸோ 2ன்றப்ப இருக்கிறது அப்படி எழுதிடும். 17 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ இருக்கணும். ரைட்டா. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா 17.89 அப்படியே உனக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். ரைட்டாக்குண்ணா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுக்கலாம். நம்ம ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேல்யூ, 2 ஆர்குமெண்ட், 2 பேராமீட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ, இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்றது இந்த சைடு வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ பவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா டபுள் ஸ்டார் கொடுப்போம். பவர் ஆஃப் a, b அப்படியும் கொடுக்கலாம். அல்லது a டபுள் ஸ்டார் b கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயரு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். a டபுள் ஸ்டார் பின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக பவர் ஆஃப் a, b raised to the பவர் ஆஃப் b. a வந்து 5, b வந்து 2, c = 3.0 கொடுத்துருக்காங்களா. ஸோ a, b அப்போ என்ன 25 வரும். ரைட். அதாவது 5 power 2 வருமா. ஸோ 5, 2 பவர் ஆஃப் 5, 2னா ஸோ 5 power 2ன்னு அர்த்தம். ரைட்டாக்குன்னு. அப்போ 25. அடுத்தது பார்த்திங்கன்னா a power c, அப்போ 5 power c. ரைட்டா. சியோட வேல்யூ 3.0, அப்போ 5 power 3ன்றப்போ உனக்கு 125.0. அடுத்தது வந்து 343. a + b, a + bன்றது 7. ஸோ 7 power 3, அப்போ என்ன 7 cube. ரைட்டா. 21 × 3 உனக்கு 3, சரி 7 × 7 × 7 வரும். அப்போ வந்து உனக்கு என்ன வரும், 343 வரும்.
ரைட். அடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ரைட்டாக்குண்ணா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பில்டின் ஃபங்க்ஷன்ஸு. இது நம்ம பார்க்க போகிற பில்டின் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ரைட்டாக்குண்ணா. ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட லார்ஜஸ்ட் இன்டீஜர். ரைட்டாக்குண்ணா. ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26.7. ரைட்டா. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் இன்டீஜர் எக்ஸோட லார்ஜஸ்ட் இன்டீஜர் என்ன வரும்? 26 உனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது -26.7. ரைட்டாக்குண்ணா. அப்போ இதுக்கு லார்ஜஸ்ட் என்னது? -27. அதாவது நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்கணும். ரைட்டா. நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்கணும். அந்த இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுற இன்டீஜர் வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்கும். ரைட்டா. ஸோ 26.7. ஸோ இதோட லெஸ்ஸாக இருக்கிற லார்ஜஸ்ட் இன்டீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26 -26.7. ரைட்டாக்கண்ணா. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ்ஸாக இருக்கணும். -26ன்னு வந்துருச்சுன்னா அது லார்ஜஸ்ட். லெஸ்ஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா -27. ரைட்டா. -23.2. அப்போ உனக்கு என்ன வரும்? 23.2ன்றப்போ உனக்கு 24. ரைட்டாக்கண்ணா. ஸோ லார்ஜஸ்ட் இன்டீஜர் தான். இன்டீஜர் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கணும். பட் வந்து எக்ஸோட வேல்யூவோட சின்னதாக இருக்கணும். எக்ஸோட வேல்யூவோட சின்னதாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெறும் 26ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு 26 மட்டும்தான் வரும். இப்போ 26.7ன்னு கொடுக்குறப்ப அதோட சின்ன வேல்யூ என்னது? 26. அதுக்கு அடுத்த இன்டீஜர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் லெஸ் தென் எக்ஸோட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட சின்னதாக இருக்கிற இன்டீஜர் இது 26 தான். 27 அப்படின்ற எக்ஸோட பெருசாக போயிடும். அப்படினால சின்ன வேல்யூ. அதே மாதிரி -26.7 அப்படின்றப்ப -27. வெறும் -26ன்றப்ப அது நெகட்டிவில் போகிறப்ப -26 பெரிய வேல்யூ. -27 தான் அதோட என்னது? சின்ன வேல்யூ. அதே மாதிரி -23.42 இருக்கப்போ உனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கு? -24 கிடச்சிருக்கு. ஏட்டாக்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீல். இந்த ஃப்ளோருக்கு அப்படியே ஆப்போசிட். ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எக்ஸோட கம்மியான இன்டிஜர் வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். இது வந்து எக்ஸை விட பெரிய இன்டிஜர் வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ரைட்டா. நான் 26.7 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 27. ரைட்டா. ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ரைட்டாங்கண்ணா. ஸோ 26.7 -26.7னா -26 ஏன்னா பெரிய வேல்யூ. அடுத்து -23.2க்கு -23. ஸோ இங்கே பாருங்கள், நான் முதல்ல யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் மாதிரி கிடையாது. இது வந்து இந்த மேத் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். ரைட்டாக்கண்ணா. இங்கே பாருங்கள், math.floor மேத் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கான. ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கான ஸ்கொயர் ரூட். நான் 25 கொடுத்தேன்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 5ன்ற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். அக்யூரேட் வேல்யூ வந்து உனக்கு டிஸ்பிளே பண்ணும். ரைட்டாங்கண்ணா. பாருங்கள் 13 கொடுக்குறப்ப அதோட ஸ்கொயர் ரூட் வந்து என்னது? 5.477 அப்படி போய்கிட்டே இருக்குது. 49 கொடுக்குறப்ப 7.0, 25க்கு 5 something. ரைட்டாக்கண்ணா. ஸோ இதில் டவுட் இருக்கா? ரைட்டுக்கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன். ரைட்டாக்கண்ணா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்? காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாக்கண்ணா. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற இன்புட்டை இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குது அப்படின்னா, சரி, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற அவுட்புட்டை வந்து ரைட்டா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ரைட்டா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற அவுட்புட்டை இன்னொரு ஃபங்க்ஷன் இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? காம்போசிட் ஃபங்க்ஷன். த வேல்யூ ரிட்டர்ன்டு பை எ ஃபங்க்ஷன். ரைட்டாக்கண்ணா. இது அவுட்புட். ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற அவுட்புட்டை மேபி யூஸ்ட் as an argument ஃபார் another ஃபங்க்ஷன். யூஸ்ட் as an ஆர்குமெண்ட்ன்றது இன்புட் ஃபார் another ஃபங்க்ஷன். ரைட்டா. அதாவது ஒரு அவுட்புட், ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற அவுட்புட்டை இன்னொரு ஃபங்க்ஷன் இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாக்கண்ணா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இன்புட் அண்ட் எவாலுவேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. n1 is equal to evaluate of input of enter a number. ரைட்டாக்கண்ணா. ஸோ இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ வாங்கி கொடுக்கும். 234 அப்படின்ற வேல்யூ வாங்கி கொடுக்கும். அது இதில் போய் ஸ்டோர் ஆகும், n1ல் ஸ்டோர் ஆகும். ரைட்டாக்கண்ணா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுவுமே எவாலுவேட் பண்ணாது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா n2 is equal to evaluate input enter an arithmetic expression. நான் ஒரு எக்ஸ்பிரஷன் என்டர் பண்ணுறேன். 12.0 + 13.0 *2 அப்படின்னு கொடுத்தனா, ஸோ இது என்ன பண்ணும்? இந்த இன்புட்டை வாங்கி இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த இன்புட்டை வாங்கி யார்கிட்ட கொடுக்கும்? எவாலுவேட்டை கொடுக்கும். ஸோ எவாலுவேட் என்ன பண்ணும்? அதை எவாலுவேட் பண்ணி உனக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ரைட்டாக்கண்ணா. 38.0. ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டேரெக்டாக இன்புட் என்ட்ரா நம்பர்னு 234 கொடுத்தா 234 அப்படியே டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஏன்னா எந்த எக்ஸ்பிரஷனும் நம்ம கொடுக்கல. இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். ரைட்டாக்கண்ணா. ஸோ அதை வாங்கி அப்படியே என்ன பண்ணிடுது? உனக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிடுது. ரைட்டாக்கண்ணா. ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் காம்போசிட் ஃபங்க்ஷனாக நல்லா புரிஞ்சதாக்கண்ணா. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற அவுட்புட்டை இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டாக வாங்கிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே என்ன ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப்
இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரைட்டா, ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திருப்பி கால் பண்ணிச்சு அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிகர்சிவ் அப்படின்றது தன்னைத்தானே இப்படியே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்டா கண்ணு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லூப் மாதிரியே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா கண்ணு. நம்ம லூப்பை யூஸ் பண்ணுறத விட நம்ம எதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிகர்சிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த லூப் வேணாலும் என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும், ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ரைட்டா கண்ணு. ரைட், பாருங்கள். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் call itself. A recursive function call itself. The imagine a process would iterate indefinitely if not stopped by some condition. Such a process is known as infinite iteration. ரைட் ஆகணும். ஸோ இப்போ நான் எந்த கண்டிஷனுமே லூப்பில் கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகிட்டே இருக்கும், திருப்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்டெஃபினைட் ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா, இன்ஃபைனைட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எதுக்கு கண்டிஷன் கொடுத்தாகணும், நம்ம எப்படி லூப்பில் வந்து கண்டிஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்லையும் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டாக்கண்ணா. ஸோ பேஸ் கண்டிஷன் வந்து நம்ம ஒவ்வொரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்லையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா அது என்னவா எக்ஸிக்யூட் ஆகும், it will continue to exit like a infinite loop. Infinite loop எப்படி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு அவுட்புட் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டாக எண்டே இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் கோட் மூலமாக நம்ம ஃபஸ்ட் டைம் கால் பண்ணணும். ரைட். இஃப் த பேஸ் கண்டிஷன் இஸ் met the program will gives the மீனிங்ஃபுல் அவுட்புட் அண்ட் எக்ஸிட். ரைட்டாகண்ணா. ஸோ இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பேஸ் கண்டிஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் இருக்கணும்னு சொல்லி. ஸோ பேஸ் கண்டிஷனை மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு உனக்கு மீனிங்ஃபுல் அவுட்புட்டை கொடுக்கும். ரைட்டா. அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் டஸ் சம் ரிக்வயர்டு ப்ராசஸிங் அண்ட் தென் கால் இட் செல்ஃப்ஸ் டு கண்டினியூ ரிகர்ஷன். பேஸ் கண்டிஷன் இல்லைன்னா திருப்பி என்ன ஆகிட்டே இருக்கும், கால் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட்டாகண்ணா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட் இஃப் n is equal to 0 ரிட்டர்ன் 1. ரைட்டா. எல்ஸ் ரிட்டர்ன் n into fact n star fact n minus 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து என்னோட வேல்யூ 5 into n minus 1ன்றப்போ 4. மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப n minus 1 வந்து என்னது 3. மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப n minus 1 வந்து என்னது 2. மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப n1ஓட வேல்யூ வந்து என்ன வரும் 1. ரைட்டாகண்ணா. ஸோ இப்போ 5 4 3 2 1 மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்னோட வேல்யூ 0 என்னோட வேல்யூ 0வாக இருக்கிறப்ப என்ன ஆகிடணும், ரிட்டர்ன் 1. அப்போ வந்து உனக்கு என்ன பண்ணிவிடும், அவுட்புட் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 0 அப்படின்ற இங்கே பாருங்கள் 0 இங்கே போகிறப்ப ஃபேக்ட் ஆஃப் 0 ரிட்டர்ன் 1 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ரைட்டாக. அடுத்தது 5 கொடுக்குறப்ப இங்கே போகுது. ஸோ இங்கே இல்லையா, அப்போ கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வருமா. ஸோ n into n star ஃபேக்ட் ஆஃப் n minus 1. அப்போ வந்து n-0 வர வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 5 into 4 into 3 into 2 into 1 உனக்கு என்ன வரும் 120 கிடைக்கும். ரைட்டாகண்ணா. ரைட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிகர்சிவ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3000 கொடுத்துருக்காங்க. ரைட்டாகண்ணா. அதாவது இன்ஃபைனைட் ஐட்ரேஷனாக இருக்கப்போ, அதாவது நம்ம பேஸ் கண்டிஷனே எதுவும் கொடுக்கல அப்படின்னா திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ரைட். இங்கே பாருங்கள். ஸோ பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 2000 அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 2000 டைம் எக்ஸிக்யூட் ஆக சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இங்கே பாருங்கள், print fact of 2000 will give runtime error. Maximum recursion depth exists in comparison. This happens because Python stops calling the recursive function after 1000 calls by default. ரைட்டாகண்ணா. ஸோ நான் வந்து 2000 டைம் கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் வந்து பை டிஃபால்ட்டாக எத்தனை டைம் தான் கால் பண்ணணும், 1000 டைம் மட்டும்தான் கால் பண்ணணும். 1000 டைமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஃபங்க்ஷன் காலிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். இட் அலோஸ் யூ டு சேஞ்ச் த லிமிட் யூஸிங் system dot set recursion limit. ரைட்டாகண்ணா. ஸோ அப்போ இந்த பாருங்கள் system dot set recursion of limit அப்படின்னு சொல்லி நான் என்ன கொடுத்துருக்கேன் 3000 கொடுத்துருக்கேன். ரைட்டாகண்ணா. ஸோ அப்போ பை டிஃபால்ட்டாக எத்தனை காலில் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கேன் 1000 காலில் முடிஞ்சிடும். பட் இங்கே sys dot set recursion of 3000 அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ என்னால் எத்தனை கால் பண்ண முடியும், 3000 கால் வரைக்கும் 3000 டைம்ஸ் வந்து என்னால் ஃபங்க்ஷனை வந்து திருப்பி கால் பண்ண முடியும். பட் இங்கே நான் கொடுத்துருக்க வேல்யூ எத்தனை டைம் கால் பண்ண சொல்லியிருக்கோம், 2000 டைம் தான் கால் பண்ண சொல்லியிருக்கோம். பட் அங்கே நம்ம லிமிட் செட் பண்ணது 3000 வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ 2000 டைம் வந்து என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து திருப்பி கால் ஆகும். ரைட்டாகண்ணா. ஸோ அந்த பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 1000 டைம்ஸு கால் பண்ணோம் பை டிஃபால்ட்டாக. ரைட்டாகண்ணா. 1000 டைம் முடிஞ்சதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்துடும். பட் இங்கே வந்து நம்ம எனக்கு நான் கால் பண்ணுற டைம் வந்து 2000 இருக்கப்போ
ஸோ நான் அந்த 1000 வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வேறு நம்பர் வேல்யூ கொடுத்தாகணும், அல்லது 2000 கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 டைம்ஸ் வச்சாவே 3000 டைம்ஸ் இந்த செட் ரிகர்ஷன் லிமிட்டை வச்சு நான் வந்து அடிஷ்னலாக இது பண்ணி வந்திருக்கேன். ரைட்டுக்கண்ணே. ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன் 7 ஓவர். ரைட்டுக்கண்ணே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நிறையா பேர் பண்ணுறதே கிடையாது, காலும் பண்ணுறது கிடையாது, ஸோ இதுவும் சப்மிட்டும் பண்ணுறது கிடையாது. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ பார்க்கலாம்.